நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் 3க்கான வினாக்கள், அதனுடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சாச்சு. டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய ஆன்சர் கீ மட்டும் இந்த வீடியோவோட கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன கேள்விகளில் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகும். பொதுத்தமிழில் 100க்கு 100 பெற வைக்கக்கூடிய நோக்கில் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் தமிழ் பாடப்பகுதியிலேருந்து தினசரி ஒரு இயல் வீதம் படிக்க சொல்லி டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பொது தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கிறோம். ஓகே, சரி பார்க்கலாம். ஸோ 6ஆம் வகுப்பு இயல் 3, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இயல் 3ல் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னால், இயல் 3ல் நான்மணி கடிகை தான் இருக்கும். சரியா? ஸோ நான்மணி கடிகை அப்படிங்கிறது 4 மணிகளால் ஆன பாடல்களை, கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். கடிகை அப்படின்னா அணிகலன். சரியா? ஸோ 4 கருத்துக்களால் ஆன நூல், அதுக்கு பேர் தான் நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு அருமையான ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்கள். மனக்கினிய புதல்வர்க்கு காதல் கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லி விளம்பி நாகனார் எழுதியிருக்கக்கூடிய நான்மணி கடிகையிலேருந்து அழகான ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ நான்மணி கடிகை நல்லா படிச்சுக்கோங்க. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மொத்தம் 106 பாடல்கள் இருக்கும். அதில் இந்த பாடல் 105வது பாடல். ஓகேவா? ஸோ நான்மணி கடிகையில் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கக்கூடியது 105வது பாடல். ரைட், சரி. ஸோ 2வது கேள்வி பார்க்கலாம். சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல். ஸோ சாமி கும்பிடுவோர் பாடக்கூடிய பாட்டு என்ன பாட்டு சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா பக்தி பாடல் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். சரியா? ஸோ பக்தி பாடல் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் பக்தி பாடல் அப்படிங்கிறத அடிக்கிறதா வாய்ப்பு இருக்கும். பக்தி பாடல் அப்படிங்கிறது தப்பு. சாமி கும்பிடுவோர் பாடக்கூடிய பாடல் என்ன சார்னா வழிபாட்டு பாடல். ஏன் சார் அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ சாமி கும்பிடுவோர் பாடக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா வழிபாட்டு பாடல். 3வது கேள்வி பாருங்கள். நான்மணி கடிகை அப்படிங்கிறது எந்த வகையான நூல்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால், இப்போ தான் சொன்னேன் 18ல் 1. ஸோ 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதுதான் நான்மணி கடிகை அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ அப்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படிங்கிறது. 4வது கேள்வி, விளம்பி அப்படிங்கிறது என்ன பெயர் சார் அப்படின்னா, இந்த நான்மணி கடிகையுடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். ரைட்டா? ஸோ விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். ஓகேவா? ஸோ விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விளம்பி அப்படிங்கிறது என்ன சார்னா ஊர் பெயர். அதுக்கடுத்தது 5வது கேள்வி, கடிகை என்பதன் பொருள் என்ன? கடிகைனா என்ன அர்த்தம் சார் அப்படின்னா அணிகலன். 4 மணிகளால் ஆன அணிகலன் அப்படிங்கிறதா நான்மணி கடிகையுடைய பொருள். நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் சார் அப்படின்னா விளம்பி நாகனார். சரியா? விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் டேஷ் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் அப்படின்னா யார் சார்னா பெண்கள். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ குடும்பத்திற்கு விளக்கு போன்று இருப்பவள் யார் அப்படின்னா பெண். சரியா? குடும்பத்திற்கு விளக்கு போன்று இருப்பவள் யார் அப்படின்னா பெண். அதுதான் மனைக்கு விளக்கம் மடவார் அப்படிங்கிறது. 8வது கேள்வி, அன்பு மிக்க புதல்வர்களுக்கு விளக்கு போன்று இருப்பது. சரியா? மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்கள். புதல்வர்க்கும் ஓதின் கல்வி. ரைட்டா? ஸோ நல்ல பிள்ளைகளுக்கு விளக்காக இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னு சொன்னால் கல்வி. விளக்கு போன்று இருப்பது கல்வி. அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு போன்று இருக்கக்கூடியது. அப்போ குழந்தைகளுக்கு பணமோ நகையோ முக்கியம் கிடையாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன சார் அப்படின்னா நல்ல தரமான கல்விகை அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஸோ அதுக்கடுத்தது 9வது கேள்வி, நான்மணி கடிகை நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலில் உள்ள கருத்துகளின் எண்ணிக்கை எத்தனை சார் அப்படின்னா 4. அதனால தான் நான்மணி கடிகைன்னு பேர் வச்சுருப்பாங்க.
அதுக்கடுத்தது தாளில் எழுதாத பாடல், அதாவது ஏட்டில் எழுதாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல் அப்படின்னு அழைக்கப்படும், வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஆன்சர் என்ன சார்னா பி அண்ட் சி. ஏட்டில் எழுதாத பாடல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்புற இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை வகையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பள்ளி புத்தகத்தில் 7 வகைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, இந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் 7 வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவே புதிய புத்தகத்தில் 8 வகைன்னு இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடை 8, பழைய புத்தகத்தில் 7 இருக்கும். சரியா, அதுக்கடுத்தது குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தாலாட்டு பாடல். குழந்தையை தொட்டிலில் போட்டு ரைட்டா துள்ளியில் போட்டு தாய் பாடக்கூடிய பாடலுக்கு பேர் என்னது அப்படின்னா தாலாட்டு பாடல். அதுக்கடுத்தது சடங்கு பாடல் அப்படின்னு சொன்னால், சடங்கு பாடல் அப்படின்னா திருமணம் போன்ற சடங்குகளில் பாடப்படும் பாடல். திருமணம், காது குத்து, வளைகாப்பு போன்ற சடங்குகளில் பாடப்படக்கூடிய பாடல். அதே மாதிரி தொழில் பாட்டு அப்படின்னா களைப்பு நீங்குவதற்காக பாடக்கூடியதாக தொழிற்பாட்டு. அதுக்கடுத்து விளையாட்டு பாடல் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடக்கூடியது விளையாட்டு பாடல். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அதுக்கடுத்தது வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்மொழியாக பரவக்கூடிய நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது 15வது கேள்வி, சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடக்கூடிய பாடல் என்ன சார் அப்படின்னா கானா பாடல். சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் பாடல் பேர் கானா பாடல். நரேந்திர தத் என்னும் இயற்பெயர் யாருடையது அப்படின்னு சொன்னால் விவேகானந்தர். வீரச்சிறுவன் அப்படிங்கிற கதையில் இருக்கும் இல்லையா. ஸோ நரேந்திர தத் அப்படிங்கிற இயற்பெயர் யாருடையது அப்படின்னா விவேகானந்தருடையது. அதுக்கடுத்தது தமிழ் சொற்கள் அப்படிங்கிறது இலக்கண முறைப்படி எத்தனை வகை அப்படின்னா 4 வகை. சரியா, ஸோ சொற்கள் அப்படிங்கிறது 2 வகையாக பிரியும். ஒன்று இலக்கிய வகை சொற்கள், இன்னொன்று இலக்கண வகை சொற்கள் இல்லையா. ஸோ இதில் இலக்கண முறைப்படி அப்படின்னா 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 4 வகை தான். 17வது கேள்விக்கு ஆன்சர் என்ன சார்னா ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது கல்விக்கு விளக்கு போன்று இருக்கக்கூடியது, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. ரைட்டா. ஸோ அப்போ நம்ம கல்வி கற்றிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னா நல்ல எண்ணங்கள். ஒருவர் நன்றாக படித்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய எண்ணங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதான் கல்விக்கு விளக்கு போன்றது நல்லெண்ணம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்தது நூலாசிரியரை பொறுத்துன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ தான் பார்த்தோம் நான்மணி கடிகை யார் அப்படின்னா விளம்பினாகனார், திருக்குறள் திருவள்ளுவர், நாலடியார் சமண முனிவர்கள். ஸோ அப்போ 2, 3, 1 ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து 20வது கேள்வி பாருங்கள். மல்லிகை டேஷ் வீசியது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மல்லிகை அப்படிங்கிறது இது வந்து நம்ம சரியான சொல்லை கொண்டு நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மல்லிகை மனம் வீசியது. மனம்னாலும் வாசனைனாலும் வாசம்னாலும் எல்லாம் ஒன்று தான். பட் இது வந்து இலக்கண முறைப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா மரபுப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மல்லிகை மனம் வீசியது அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டா. ஸோ அதுக்கடுத்தது 21வது கேள்வி பாருங்கள். நாட்டுப்புற பாடல்களை ஒருவர் பாடியது போலவே இன்னொருவர் பாடுவர். கூற்று 2. இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது. ஸோ ஆன்சர் என்ன சார்னா 2 மட்டும்தான் சரி. நாட்டுப்புற பாடல்களை ஒருவர் பாடியது போலவே இன்னொருவர் பாடுவது இல்லை அப்படின்னு வரும். என்ன நான் பாடுறேன் அப்படின்னா அதை கேட்குறவங்க கூட 2 வார்த்தையை சேர்த்து போட்டு பாடுவாங்க. ரைட்டா. ஸோ ஒருத்தர் பாடினது போலவே இன்னொருத்தர் பாட மாட்டாங்க அப்படிங்கிறதும் நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு. இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது. இதுக்கு ஆன்சர் என்ன சொன்னால் 2வது பாயிண்ட் மட்டும் தான் சரி. ஓகே. அதுக்கடுத்து 22வது பாயிண்ட்டு, மதுரையிலே கூடாரம் உங்கள் மாமா மல்லிப்பூ வியாபாரம் அப்படிங்கிறது எவ்வகை பாடல் அப்படின்னு கேட்டால் இது வந்து தாலாட்டு பாடல் வகையை சார்ந்து. குழந்தையை தாலாட்டில் போட்டு தொட்டிலில் போட்டு தன்னுடைய அண்ணன் தம்பியினுடைய பெருமைகளை தாய்மார்கள் கூறுவது போன்று அமைந்திருக்கக்கூடியது தான் தாலாட்டு பாடல். ஸோ அதில் இந்த மாதிரி உங்கள் மாமா அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட். ஸோ அதுக்கடுத்தது அகவிலை அப்படிங்கிறதுனுடைய அறிஞர் பொருள் தருக அப்படின்னு கேட்டுப்பாங்க. அகவிலை அப்படின்னா என்ன சார்னா தானிய விலை. சரிங்களா. அகவிலை அப்படின்னு சொன்னால் தானிய விலை. சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்படிங்கிறது சுவரில் அப்படிங்கிறது தான்.
ரைட்டா? ஸோ வலப்பக்க சுவரில் எழுதாதே, இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் சரியான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னா வெறும் சுவரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி சுவரில். ஓகேவா? சுவரில் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து வானத்தில் மின்னல் டேஷ் மின்னியது அப்படின்னு கேட்டு பட்டென்று சட்டென்று அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சார்னா பளிச்சென்று மின்னியது. சரியா? ஸோ இது எல்லாமே நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பள்ளி புத்தகத்தை அட்டன் டு அட்டன் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நம்மளால் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து நல்ல வேலைக்கு போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு இயலாக படிச்சுட்டே வருவோம். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல் நிச்சயமாக பொது தமிழில் நம்ம சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு படிப்பும் நமக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணாக மாறும். அதனால் தினமும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு இயலை படிச்சுட்டு நம்ம கொஸ்டின் போடும்போது அதை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்க்கும்பொழுது நீங்களே ஒரு நோட்டில் போட்டு 6வது இயல் 1 அப்படின்னு போட்டு இந்த 25 கேள்விக்கு ABCD அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் கீயை செக் பண்ணி எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டு எத்தனை கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 6ஆம் வகுப்பு முதல் பருவம் நம்ம முடிக்கிறோம். இந்த 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் மொத்தம் 75 வினாக்கள் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ இந்த 75 வினாக்களில் நீங்கள் எத்தனை வினாக்கள் சரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. எந்தெந்த வினாக்களுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். தெரியாத படிக்காத கேள்விக்கு நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அது நமக்கு தெரியாது, அதனால் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் தெரிந்த ஒரு வினாவிற்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த கரெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி ஒரு நோட்டில் ABCDன்னு எழுதிட்டு வந்துடுங்க. 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 6th இயல் 1 இயல் 2 இயல் 3ன்னு போட்டு 25 கொஸ்டினுக்கும் ABCD என்ன ஆன்சரோ அதை போட்டுக்கோங்க. ஆன்சர் கீஸ் போடும்போது அதோட செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருது என்னென்ன தப்பு பண்ணோங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. தவறுகளிலிருந்து திருத்தி கொண்டு அடுத்த வெற்றியை நோக்கி பயணப்படுவோம். அதுவரை உங்களுடன் ஸ்ரீ IAS அகாடமி நிச்சயமாக துணை இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.